நாங்க. இதற்கு அடுத்து ஒரு சம்பவம் நடந்தது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே மைனர். 2 பேருமே மர்மமான முறையில தூக்கிட்டு சடலமா மீட்கப்பட்டாங்க. அப்ப வந்துட்டு அந்த பையனோட வீட்டார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதற்கு காரணம் பொண்ணோட வீட்டார் தான் அப்படின்னு நினைச்சிட்டு பொண்ணோட வீட்டார்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேத பரிசோதனையில அது கொலை கிடையாது, தற்கொலை அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிய வந்தது. உடனே இந்த சூத்திர கூட்டம்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணணும், எதுல போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. போக்சோ சட்டம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாம தற்கொலை பண்ணிக்கிட்டது அந்த பையனும் அந்த பொண்ணும். தேவையில்லாம இந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண கூட்டம் தான் இந்த சூத்திர கூட்டம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கொலை செய்யப்பட்ட பிரவீன் அப்படிங்கிற நபரும் அந்த கொலை செய்த நபர் இருக்காருல்ல ஏழுமலை, அந்த பொண்ணோட அப்பா, இவங்க 2 பேரும் ஒரே சமூகம் அப்படிங்கிறதுனால இவங்க இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றாங்க. இப்ப கூட அந்த கொலை செய்யப்பட்ட பையனுக்கு நீதி வேணும்